மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்காக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நியாயமானது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த 2 தீர்மானங்களில் ஒரு தீர்மானத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக வானதி சீனிவாசன் மேடம் நம்மிடம் இருக்காங்க. மேடம், முதல் தீர்மானம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அந்த கன்சர்னுக்கு நீங்களோட மத்திய அரசு சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எதனால மேடம்? இல்ல, இது ஒரு ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். ஏனென்றால் தமிழக மாதிரியான ஒரு மாநிலங்கள்ல ஒரு நல்ல ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாடெல்லாம் சிறப்பா கொண்டு வந்திருக்கூடிய மாநிலம் அது பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த அடிப்படையில் அந்த தீர்மானத்தை நாங்க ஆதரிச்சோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். ஆனா தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகள் இதற்கு ஆதரவு, குறிப்பாக இந்த சட்டம் வேண்டாம்னு சொல்றாங்களே, எப்படி மாதிரி பாக்குறீங்க? இல்ல, அது மத்தியில ஒரு குழு தான் அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் சாதக பாதகங்களை பற்றி எல்லாமே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் அங்க கருத்து தெரிவிக்கலாம். அதனால அங்க கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அதை விட்டுட்டு எதுக்கு இங்க தீர்மானம் போடணும், அது அவசியம் இல்லை. அதனால அதை எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்கோம். வேற விஷயங்கள்லாம் கூட நீங்க நெஞ்சுக்கு நீதி எல்லாம் கூட சுட்டி காட்டினீங்க. அது உண்மையிலே இருக்கா மேடம்? எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு திரு நயினா நாகேந்திரன் அவர்கள், உடனே எழுதி கொடுத்தாரு. நெஞ்சுக்கு நீதியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு. அதை நான் சொன்னேன். அப்படி இல்லைன்னா அவங்க நெஞ்சுக்கு நீதியே எப்பவுமே படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்க உடனே எனக்கு சொல்லியிருப்பாங்கல்ல பதில். அது ஒன்னும் மறுப்புமே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? கலைஞர் அவர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம்.